உடைக்கப்பட்ட நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில், சோர்வின் நேரத்தில் கண்ணீர் விடும்போதெல்லாம் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஆறுதல் சொல்வது யாரும் இல்லை, இவ்வளோ வேர்வை சிந்தி நான் வேலை செய்கிறேன், எனக்கென்று ஒரு பேலன்சிங் சப்போர்ட்டிங் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன், வேதனைப்படுறேன், சோர்ந்து போகிறேன், பலவீனங்கள், நோபடிஸ், எனக்கென்று யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் என்று தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கிற கர்த்தருடைய பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மை அவர் வழிநடத்துகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தினால உன்னை பிடித்து அவர் தாங்குகிறார். நல்ல மெய்ப்பனை போல, நல்ல தகப்பனை போல, நல்ல ஆயனை போல, நல்ல சிநேகிதரை போல, நல்ல தாயை போல அவர் உன்னை அரவணைத்து அவர் உன்னை இதுவரை கட்டி காத்து வந்தார் அல்லவா? இனியும் நிச்சயமாகவே நடத்துவார். கலங்காதீங்க, திகையாதே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் அப்பா மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே, தகப்பன் போல தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, அப்பா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கு ஒன்று குறையே இல்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த பாடலை பாடி, என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கு ஒரு குறையே, நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உன் மகிமை விளங்கும்படி, நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உன் மகிமை விளங்கும்படி. கையை
மேல உயர்த்தி, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. நான் எங்க பயப்படணும்? நான் அழும்பொழுதெல்லாம், சோர்ந்து போகும்போதெல்லாம் என் நாய் என்ன இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறாரு. கையை மேலத்துக்கு சொல்லுங்க, நான் ஏன் கலங்கணுமா? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும், அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கங்கள் வரும். தூஷணமாய் பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இருக்கிறத விட போயிடலான்னு கூட நினைக்குவோம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கடந்து வரும்போது நம்ம சொல்லணும், நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. உள்ளத்தில் அது சொல்லி பாடுங்க, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறி, ஆவி பொழிகிறி, புது உயிர் தருகின்றே. ஆத்துமா தேற்றுகிறி, ஆவி பொழிகிறி, புது உயிர் தருகின்றே. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. சொல்லி பாடுங்க, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகிறி, விருந்து படைக்கின்றே. ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார் அப்பா. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றே, விருந்து படைக்கின்றே. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. கடவுளை செய்து கொண்டே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா,
எனக்கொன்று குறைவே தனிமையின் பாதையில் தகப்பனை தட்டி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, 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 சுமந்ததை நான் மறப்பேனோ. கையை தட்டு. அவன் நம்மை சுமந்திருக்கிறார். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சோறுகள், மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் வந்த பொழுதிலோ என் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்மை திடப்படுத்தினாரே, நம்மை பலப்படுத்தினாரே, நம்மை பக்குவப்படுத்தினாரே. உனக்கு ஒரு குடும்பம் உண்டு, உனக்கு ஒரு பிள்ளைகள் உண்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கு ஒரு எதிர்கால திட்டம் உண்டு என்று சொல்லி நீ மரணத்திற்கு ஏதுவான காரியத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்தின தேவனை கையை தட்டி. அல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், பலவீன நேரங்கள் எல்லாம், பலர் உன்னை தூஷிக்கும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கரங்களை மேல உயர்த்தி, எங்க கண்ணீரை கணக்கில் வைத்தீரே சொல்லுங்க. ஆறுதல் எனக்கு தந்தீரே, எங்க செத்து போ, போயிடு, இருக்காத, போயிடு. எதுக்கு போ? இப்படி வார்த்தையிலெல்லாம் கேட்கும் போதெல்லாம் என் தேவன் சொன்ன, மக நான் இருக்கிறேன், நீயே போகணும் என்று திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனாயிருந்த தேவனே நன்றி செலுத்துகிறோம் சாமி. நான் ஏன் கலங்கனும் இருக்கையில, கரங்களை சேர்த்து, நான் ஏன் கலங்கனும் இருக்கையில, என் மேய்ப்பு நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே. தனிமைப்படும் பொழுதெல்லாம், சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், பலவீனப்படும் பொழுதெல்லாம், திக்கற்ற நிலைமை இருக்கும் பொழுதெல்லாம், யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இதுவரை தாங்கி வாழ்ந்த எபினேசர் இனியும் நிச்சயம் உங்களை தாங்குவா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.